அதிமுகல நிலவும் பிரச்சனைக்கு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஹேண்ட் ஃபோர்ஸ் பண்றாரு. எதிராளியினுடைய ஹேண்ட் ஃபோர்ஸ் பண்றாரு. பல நபர்கள் வருவதாக இல்லை என்று தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அதனால ஒரு கான்ஃபரன்டேஷன் இங்க நடக்கட்டும் என்று அவர் நினைத்திருப்பார். அதனாலதான் இங்க நடத்துறதான் நான் காண்கிறேன். போல்டாக வெளிப்படையாக ஒரு எத்தனை மாவட்ட செயலாளர் தன்னுடன் இருக்கிறார் என்று அவர் பார்க்கிறார். அதே நேரத்தில் வேலுமணியானாலும் சரி இல்ல சி வி சண்முகமானாலும் சரி அவர்கள் எத்தனை நபர்களோடு தொடர்பு கொண்டு அவர்கள் எல்லாம் தன்னுடன் தக்க வைக்க முடியுமோ அதெல்லாம் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இதுல இப்ப 2-3 நாளாக இந்த அதிமுக இருக்கின்ற பிரச்சனைகள் ஒரு தொய்வு வந்ததாக நாம் பார்த்தோம். திடீரென்று ஏனென்றால் இவர்கள் வாக்களித்து விட்டார்கள். யாரு வேலுமணி தரப்பினர் வாக்களித்து விட்டார்கள். வாக்களித்து இப்ப அவர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டியிருக்கிறார்கள். விஜயபாஸ்கர் மேல எவ்வளவு வழக்குகள் இருக்கு, வேலுமணி மேல எவ்வளவு வழக்குகள் இருக்கு. அந்த காசெல்லாம் வச்சுட்டு நீங்க ஒரு தீவு வாங்கி அந்த தீவுல போய் செட்டில் ஆயிடலாம். நித்யானந்த மாதிரி போய் செட்டில் ஆயிடலாம். அது மட்டும் தான் செய்ய முடியும். கட்சியை நீங்க சுக்குநீரா உடைச்சிட்டீங்கன்னா பொதுக்குள்ள போட்டிருக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? பொதுச் செயலாளர்கிட்ட இருக்கு. அப்ப அவரு எப்ப வேணுமோ அவர் கூட்டுவாரு. அதே நேரத்துல பொதுக்குழு இப்ப நாளைக்கு இந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் மாற்றி விட்டு புது மாவட்ட செயலாளர்களை நியமித்தால் என்ன செய்ய முடியும்? மு.க. ஸ்டாலின் ஒரு விஷயம் சொன்னால் அனைவரும் கேட்பார்கள். இப்ப இவ்வளவு பெரிய ஒரு தோல்விக்கு பிறகு கூட யாரும் மு.க. ஸ்டாலினை மாற்ற வேண்டும் என்றெல்லாம் அந்த குரலை வரவில்லை என்பதுதான் உண்மை நிலை. அந்த மாதிரி கிடையாது அதிமுக. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். அஇஅதிமுகவிலே ஒரு பெரிய ஒரு உட்கட்சி பூசல் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது. இன்று தினம் பசுமை வழி சாலையிலே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டுவதாக இருந்தது. ஆனால் திடீரென்று அவர் தலைமை அலுவலகத்திலேயே இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு. இதுல கவனிக்கத்தக்க பல விஷயங்கள் இன்று காலையிலிருந்து வரக்கூடிய செய்திகள், பல மாவட்ட செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் புறக்கணித்திருக்கிறார்கள். சென்னையிலே ஒரு மாவட்ட செயலாளர் வரவில்லை. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போன்றவர்கள் கூட இதுல ஆப்சென்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். சோ என்ன போய் கொண்டிருக்கிறது? அந்த 25 பேரோட நிலைமை என்னவாக ஆகும்? எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக இது ஒரு அதிமுக நிலவும் பிரச்சனைக்கு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஹேண்ட் ஃபோர்ஸ் பண்றாரு. எதிராளியினுடைய ஹேண்ட் ஃபோர்ஸ் பண்றாரு. அதான் தெரியுது. இப்ப எத்தனை மாவட்ட செயலாளர்கள் தன்னுடன் இருக்கிறார்கள், எத்தனை மாவட்ட செயலாளர்கள் அவரோட இருக்கிறார்கள், இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிய வேண்டும். அதற்கு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு மூவ் எடுக்கிறாரு. போல்டா ஒரு விஷயம் இன்னைக்கு சேராதுதான் பார்க்க வேண்டியது இருக்கு. முதலாவது அவருடைய இல்லத்தில் நடத்த வேண்டிய இந்த கூட்டம், அந்த கூட்டத்தை அங்கிருந்து மாற்றி தலைமை அலுவலகத்துக்கு கொண்டு வருவதுன்னு பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக மிக முக்கியத்துவமான ஒரு விஷயமாக தான் காண்கிறேன். அதாவது அவருக்கு நேற்று சாயங்காலமோ இரவோ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பல நபர்கள் வருவதாக இல்லை என்று தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அதனால ஒரு கான்ஃபரன்டேஷன் இங்க நடக்கட்டும் என்று அவர் நினைத்திருப்பார். அதனாலதான் இங்க நடத்துறதான் நான் காண்கிறேன். அப்ப அது என்னை பொறுத்தவரை ஒரு போல்டு மூவாக தான் காண்கிறேன். அதாவது தன்னுடைய இல்லத்திலிருந்து மாற்றி இங்க உணவு நடத்துவது என்பது இது ஃபுல் பப்ளிக் கிளாக்ல நடக்கிற விஷயமா இருக்கிறது. அங்கேயும் அப்கோர்ஸ் மீடியாலாம் வெளியிருந்தால் கூட ஓரளவு கண்ட்ரோல் இருக்கிற இடம் அவருடைய இல்லத்தில் நடத்தினார். அந்த ஒரு கேப் இங்க கிடையாது. இங்க அலுவலகத்தில் நடத்தா நிச்சயமா அது ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். அதுல யாருக்கும் மாற்றுக்கிறது இருக்க முடியாதுன்ற கருதுகிறேன். அப்ப அவர் போல்டாக வெளிப்படையாக ஒரு எத்தனை மாவட்ட செயலாளர் தன்னுடன் இருக்கிறார் என்று அவர் பார்க்கிறார். அதே நேரத்துல வேலுமணியானாலும் சரி இல்ல சி வி சண்முகமானாலும் சரி அவர்கள் எத்தனை நபர்களோடு தொடர்பு கொண்டு அவர்கள் எல்லாம் தன்னுடன் தக்க வைக்க முடியுமோ அதெல்லாம் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். என்னை பொறுத்தவரை எனக்கு இது அதிமுகவை பொறுத்தவரை இது ஆரோக்கியமான ஒரு விஷயமாகத்தான் காண்கிறேன். ஏனென்றால் இப்ப தலைவர்கள் எல்லாம் இப்ப மாவட்ட செயலாளர்கள் அது கீழ்நிலையில் இருக்கிற நபர்களோடு தொடர்பில் இருக்கிறார்கள். இது முக்கியமான விஷயம். அது இப்ப கட்சி இந்த காரணத்துக்காக அந்த காரணத்துக்காக அந்த டிஸ்கஷன் வருது. எந்த காரணத்துக்காக கட்சி தோற்றுறது இந்த டிஸ்கஷன் வருது. ரெண்டாவது கட்சியை நான் காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஒரு மாவட்ட செயலாளர் ஒன்னும் செல்கிறார், இல்லை என்றால் செல்லாமல் இருக்கிறார்.
அப்ப இவ்வளவு விஷயம் இருக்கும்போது அது கட்சிக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக இருந்தால் கூட அது ஒரு ஒரு பர்சனாலிட்டி கிளாஷ் தான் இப்போ நின்று கொண்டு இருக்கிறது. அந்த பர்சனாலிட்டி கிளாஷ் நிச்சயமாக ஒரு பிரச்சனைக்கு உரிய ஒரு இடத்துக்கு தான் போய் நிற்கும். அதாவது அதிமுகவுடைய ஸ்பிளிட் இந்த மாதிரி இடத்துல தான் போய் நிற்கும். இதுல இப்ப 2-3 நாளாக இந்த அதிமுக இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து ஒரு தொய்வு வந்ததாக நாம் பார்த்தோம். திடீரென்று ஏனென்றால் இவர்கள் வந்து வாக்களித்து விட்டார்கள். யாரு வேலுமணி தரப்பினர் வந்து வாக்களித்து விட்டார்கள். வாக்களித்து இப்ப வந்து அவர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து மாட்டியிருக்கிறார்கள். அதான் உண்மை நிலை. இப்ப என்னைக்கு வேணாலும் ஜேசிடி பிரபாகர் வந்து அவர்களை டிஸ்குவாலிஃபை செய்ய முடியும். அவர்களை வந்து அரசாங்கத்துக்குள்ளால எடுக்கக்கூடிய அந்த மனப்பான்மை கூட எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சு இப்போ தாவேக்காக இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். அப்போ அப்படி இருக்கும் நிலையில் வந்து இது ஜேசிடி பிரபாகர் இதை காலம் தாழ்த்தி கொண்டே இருப்பார். 3 மாசம் டைம் இருக்கிறது. அந்த 3 மாசம் ஃபுல்லா எடுத்துக்கொண்டு அதன் பிறகுதான் ஒரு முடிவை வழங்குவார் என்று நான் கருதுகிறேன். அதன் பிறகு அப்கோர்ஸ் கோர்ட்டு போவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்ப ஏற்கனவே வந்து இந்த குரூப் வந்து ஒரு திருசங்கு சுகத்துல வந்து அப்படியே தள்ளாடி கொண்டிருக்கிற வேலையில் தான் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை வந்து கூட்டுகிறார். அது டைம் கொடுத்து கூட்டுகிறார். இவர்கள் வாக்களித்து உடனே அடுத்த நாளே கூட்டவில்லை. அது ஒரு டைம் கேப் கொடுத்து தான் கூட்டுகிறார். இப்ப எல்லாமே என்னை பொறுத்தவரை பொலிட்டிக்கலி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவாக தான் நான் பார்க்கிறேன் எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து. அதே நேரத்துல வந்து எத்தனை நபர்களை இவரை தக்க வைத்திருக்காரு நீங்க குறிப்பிட்ட ஜெயக்குமார்ல இருந்து ஆரம்பிச்சு பலரும் வரவில்லை என்று பார்க்கும்போது அப்ப இந்த குரூப்புக்கும் ஒரு ஒரு வெயிட்டேஜ் இருக்கதான் தெரிகிறது. அப்ப 2 தரப்பினரும் வந்து ஒரு பலப்பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இப்போது எடப்பாடி பழனிசாமி தான் அப்பர் ஹேண்ட். அவர் தனித்திருந்தால் கூட அவருக்கு தான் அப்பர் ஹேண்ட். சார், இப்போ அந்த எஸ்பி வேலுமணி தரப்பினுடைய ஒரு முக்கியமான ஒரு பிரேயா இருக்கிறது வந்து பொதுக்குழு உடனடியா கூட்டணும். எங்கள்கிட்ட 5ல் 2 பங்கு பொதுக்குழு உறுப்பினர்களுடைய கையொப்பம் எங்கள்கிட்ட இருக்கு, உடனடியா கூட்டுங்க அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் சி விஜயபாஸ்கர் அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. அப்ப அவங்க அதுல தெளிவா இருக்கிறாங்க. அப்ப கூட்டுவதற்கான நோக்கங்கள் என்னவாக இருக்கும்? பொது செயலாளரை மாற்றணும். தொடர்ந்து தோல்வியில இருக்கும். இவர் தலைமை பொறுப்புல ஏத்ததிலிருந்து ஒரே ஒரு பை எலெக்ஷன் நாங்குநேரி விக்கிரவாண்டியில மட்டும் தான் நம்ம ஜெயிச்சோம். மற்ற எல்லாத்துலயும் நம்ம தோத்துட்டு இருக்கிறோம். கட்சி 3வது இடத்திற்கு போயிருக்கு. அப்படிங்கிற பொழுது அவங்க தலைமை மாற்றத்திற்காகத்தான் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்களா, அல்லது கட்சியை பிளவுபடுத்தணும், பின்னணியில பாஜக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் சொல்லப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, கட்சியை கைப்பற்றணும் தான் இருக்கும். அது கட்சியை வந்து யாரும் வந்து அதை வந்து கலைக்கணும்னு எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கட்சி இல்லைன்னா நீங்க யாரு? நீங்க எங்க போக முடியும்? அப்ப ரெட்டலையும் கட்சியும் இல்லை என்றால் நீங்கள் யாரும் கிடையாது, அடையாளம் தெரியாத நபர்களாக மாறி விடுவீர்கள். அப்புறம் நிறைய காசு பண்ணீங்கல்ல, விஜயபாஸ்கர் மேல எவ்வளவு வழக்கல் இருக்கு, வேலுமணி மேல எவ்வளவு வழக்கல் இருக்கு. அந்த காசெல்லாம் வச்சுட்டு நீங்க ஒரு தீவை வாங்கி அந்த தீவுல போய் செட்டில் ஆயிடலாம். நித்யானந்தமாய் போய் செட்டில் ஆயிடலாம். அது மட்டும் தான் செய்ய முடியும். கட்சியை வந்து நீங்க வந்து சுக்குநீரா உடைச்சிட்டீங்கன்னா. அப்போ இதுல பாஜக இவ்வளவுதான் அவர்கள் வந்து முயற்சி செய்தாலும் கூட இவர்களுக்கு அந்த கட்சி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்கும். ஆனால் எப்படி அந்த கட்சி இருக்கும் என்றதுதான். இப்ப வந்து விஜயபாஸ்கரை பொறுத்தவரை அவர் வந்து இப்போ விராலிமலையை சேர்ந்தவர், இந்த பக்கம் கிடையாது. ஒரு ஜாதி கட்சியாக மாற்றினால் கூட அவருக்கு அதுல வந்து பெனிஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது அவருக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தான் அந்த கட்சியா இருக்கு, அந்த அளவுக்கு தான் தலைமையும் இருக்குது என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அப்போ இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில் என்ன செய்ய இயலும்? கட்சியை கைப்பற்ற முடியுமோ அதற்கு தான் இந்த ஜெனரல் கவுன்சில் சொல்றது. பொதுக்குழு கூட்டுங்க, பொதுக்குழு கூட்டுறதுக்கான அதிகாரம் வந்து யார்கிட்ட இருக்கு? பொதுச் செயலாளர்கிட்ட இருக்கு. அப்ப அவரு எப்ப வேணுமோ அவர் கூட்டுவாரு. அதே நேரத்துல வந்து பொதுக்குழு இப்போ நாளைக்கு வந்து இந்த மாவட்ட செயலாளர்களை எல்லாம் மாற்றிவிட்டு புது மாவட்ட செயலாளர்களை நியமித்தால் என்ன செய்ய முடியும்? இப்ப இந்த மாவட்ட செயலாளர் இருக்கின்ற நபர்கள் வந்து இப்போ நேரா போய் கோர்ட்ல போய் மனு போட போவது கிடையாது. அப்ப அவர் வந்து ஒரு 10 பேரா மாத்தினாருன்னா நிச்சயமாக அடுத்த பொதுக்குழுவில் வந்து யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட ஆள் தான் இருப்பாங்களே தவிர இவருடைய ஆளுகள் இருக்க மாட்டாங்க. பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்று கூறுவதே வந்து ஒரு கலாடா பண்ணி அதுல ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதன் பிறகு வந்து கோர்ட்டுக்கு போறதுக்கு தான் அந்த பொதுக்குழு கூட்டுன்னு சொல்றதே. இதான் நான் பார்த்தேன். ஓபிஎஸ் அதே தான் பண்ணாரு. சோ அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பொதுக்குழு கூட்டுங்கன்னு சொல்றதை தவிர நிச்சயமாக அது வந்து ஏதோ எடப்பாடி பழனிசாமி நீக்குது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை என்றது அவங்களுக்கும் தெரிஞ்ச விஷயமாகத்தான் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட ஒரு கலாட்டா பண்ண வேண்டும். அதிமுக வந்து ஒரு ஃப்ரீஸ் ஆக வேண்டும். அதிமுக சிம்பிள் ஃப்ரீஸ் ஆக வேண்டும். அதன் பிறகுதான் இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும் அவங்களுக்கு தெரியுது. அப்பதான் வந்து எடப்பாடி கீழே இருக்க முடியும். அப்ப அதுதான் இவருடைய ஒரு நோக்கமாக இருக்கும். இபிஎஸ் அந்த செயல்பாடுகள் ஒரு ஆரோக்கியமானது தானா கட்சிக்கு? அதாவது தொடர் தோல்வியில இருக்கிறோம், எல்லாரையும் வந்து அனுசரிச்சு ஒன்றிணைத்து இந்த கட்சியை கொண்டு போறதுதான் பலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பலரும் ஆலோசனை சொன்னாங்க. ஆனா நீங்க எல்லாரையும் நீக்கிறத மட்டுமே நீங்க வந்து தொழிலா வச்சிட்டு இருக்கீங்க. இப்போ எல்லாரும் யுனைட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்லும் பொழுது
அதை பரிசீலிக்கணும் அல்லது கொஞ்சம் காம்ப்ரமைஸுக்கு உள்ளாக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவே அதாவது தோல்வியை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தானே தொடர்ந்து அவர் மீது வைக்கப்படுது. இல்ல அவரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாலும் இல்லைனாலும் அவருடைய தோல்வி தானே. அவர் வந்து விரிவான ஒரு பத்திரிகை குறிப்பே கொடுத்திருக்கிறாரு. அதுல தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அப்போ தோல்வி என்பது அனைவருடைய தோல்விதான். அதாவது இதுல ஃபர்ஸ்ட் அமங் ஈக்குவல்ஸ் என்ற அந்த அடிப்படையில் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தலைவரா இருக்கிறார். மு.க. ஸ்டாலின் மாதிரி கிடையாது. மு.க. ஸ்டாலின் ஒரு விஷயம் சொன்னால் அனைவரும் கேட்பார்கள். இப்போ வந்து இவ்வளவு பெரிய ஒரு தோல்விக்கு பிறகு கூட யாரும் மு.க. ஸ்டாலினை மாற்ற வேண்டும் என்றெல்லாம் அங்க குரலை வரவில்லை என்பதுதான் உண்மை நிலை. அந்த மாதிரி கிடையாது அதிமுக. அப்ப இங்க வந்து ஃபர்ஸ்ட் அமங் ஈக்குவல்ஸ் என்ற அந்த தகுதி தான் இருக்கிறது. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் அமங் ஈக்குவல்ஸா இருக்கும்போது அப்ப பாக்கி இருக்கின்ற ஈக்குவல்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது வேலுமணி ஆனாலும் சரி, சண்முகமானாலும் சரி, இவரானாலும் சரி, விஜயபாஸ்கரனாலும் சரி, எம்.ஆர். விஜயபாஸ்கரனாலும் சரி, இவர்களுக்கு என்ன பங்குன்னு அந்த கேள்வி வரும் இல்லையா. அவர்களுக்கு என்ன பங்கு? அவர்கள் என்ன ஜெயிச்சாங்க? வேலுமணி என்ன ஜெயிச்சாரு? 0. அவர் மட்டும்தான் தொண்டாமுத்தூர்ல ஜெயிச்சாரு. அதை தாண்டி எங்க ஜெயிக்க முடிஞ்சது? அப்ப அவருடைய பொறுப்பு என்னன்னு வருது இல்லையா. விராலிமலையில மட்டும் ஜெயிச்சு விட்டா நீங்க வந்து பெரிய பிஸ்தா ஆயிருவீங்களா? பாக்கி இருக்கின்ற எத்தனை உங்களுக்கு சார்ஜ் எங்க இருந்தது? அந்த சார்ஜ்ல வந்து எத்தனை பேர் ஜெயிச்சு வந்தாங்க? அப்ப எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு என்ன சார்ஜ் இருந்தது? அந்த யார் ஜெயிச்சு வந்தாங்க? சி.வி. சண்முகத்துக்கு எவ்வளவு பொறுப்பு இருந்தது? அந்த பொறுப்புல இருந்து எத்தனை பேர் ஜெயிச்சு வந்தாங்க? இந்த கேள்வி வருமா இல்லையோ? வராதா? இவருக்கு அப்கோர்ஸ் இவர் சேலத்துல எவ்வளவு ஜெயிச்சு வந்தாருங்க. எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் ஜெயிச்சாரா இல்லையா? அவரை மட்டும் கிடையாது, அவரை சார்ந்தவர்களும் பல நபர்கள் வந்து வந்து ஜெயிச்சு வராங்க. அப்ப இதுல வந்து ஸ்ட்ரைக் ரேட் யாருக்கு அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா இருக்கிறது. அதை தாண்டி அப்கோர்ஸ் இவர் மாநிலத்தினுடைய தலைவர் என்ற பொறுப்பு வந்து அவர் நிச்சயமா எடுத்துக்கொள்ளத்தான் வேணும். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பல நபர்களை வந்து வெளியேற்றி விட்டார்கள். அதுல வந்து காம்ப்ரமைஸ் இல்லை என்று அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அப்ப ஒரு அரசியல் கட்சியை பொறுத்தவரை அது என்னை பொறுத்தவரை மு.க. ஸ்டாலினுடைய அந்த அப்ரோச் தான் கரெக்டா இருக்கும்னு நான் கருதுகிறேன். ஒரு ஓபிஎஸ் வந்து உள்ள கொண்டு வர்றாரு. அப்ப நானே அந்த டைம்ல குறிப்பிட்டேன், யாராச்சும் அந்த அறிவாலயம் பக்கம் வந்து ஏதாச்சும் ஒரு கட்சின்னு சொல்லிட்டு நீங்க லெஃப்ட் ரைட் நடந்தீங்கன்னா புடிச்சு டப்புன்னு புடிச்சிட்டு உள்ள கொண்டு வந்து திமுக சேர்த்துருவாங்க. அந்த ஒரு அணுகுமுறை வந்து ஏனென்றால் அந்த இக்கட்டான சூழ்நிலை என்று மு.க. ஸ்டாலினுக்கு அப்பவே தெரிகிறது. அதாவது தாதிரிகா வர்றதுனால பயங்கர கன்ஃபியூஷன் வருது என்று தெரிகிறது. அதனால எவனையெல்லாம் கிடைக்குமோ முடிச்சு உள்ள போட்டு இருந்தாரு. அந்த எவனைய அந்த உள்ள போட்டதுல வந்து ஒரு 4-5 பேர் ஜெயிச்சு வர்றான்னு வச்சுங்களேன். இப்ப ஓபிஎஸ் ஜெயிச்சிட்டாரு. அது ஒரு எம்எல்ஏ இல்லையா. அப்ப அதே ஒரு நோக்கம் வந்து இருந்திருக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் இருந்திருக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி என்ன யோசிச்சாருன்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் எல்லாம் ஜெயித்து வந்தால் அப்புறம் என்ன கழுத்துருவாங்கன்ற அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து அந்த நபர்களை வந்து உள்ள விடவில்லை. அப்ப இது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. திமுகல வந்து நீங்க வந்து மு.க. ஸ்டாலின் ஆட்டவோ வாசிக்கவோ முடியாது. எடப்பாடி பழனிசாமியோட சிச்சுவேஷன் அப்படி கிடையாது. அப்போ உங்களுக்கு 2017 உங்களுக்கு அதிகாரம் வருகிறது. நீங்க வந்து முதலமைச்சர் ஆறீங்க. 10 வருஷம் ஆகுது. 9 வருஷம் வச்சுக்கலாம். 2026. அப்போ உங்களுடைய பொசிஷனை வந்து நீங்க கான்சல்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு கட்சிக்குள்ளால எதிரிகள் இல்லை என்று கொண்டு வர்றதுக்கு உங்களால் இன்னும் முடியவில்லை. அப்ப அது உங்களுடைய ஃபெயிலியர். இதுல 4 வருஷம் வந்து முதல்வராக இருந்திருக்கீங்க. எல்லாரையும் வந்து ஓஹோன்னு கொள்ளையடிக்க விட்டீங்க. எல்லாமே உண்மைதான். அப்ப அந்த கொள்ளையடிக்க விடுறதுலயாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு இது வந்திருக்க வேண்டாமா? அதாவது அவங்களுடைய லாயலிட்டிஸ் நீங்க வாங்கியிருக்கணும். அது கூட முடியல உங்களால. உங்க சீட்டை தக்க வைக்கிறதுக்காக கொள்ளடிக்க விட்டீங்க. அப்ப அதன் பிறகு நம்ம என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கொள்ளடிச்சீங்க, நானும் கொள்ளடிச்சேன். அவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் அவன் வழிக்கு போயிட்டா. இன்னைக்கு வந்து நானும் தலைவன் நின்று இருக்கான். இதுதான் அதிமுகவுடைய இன்னைக்கு நிலைமையா இருக்குது. இந்த நிலைமையில உட்கார்ந்து கொண்டுதான் நீங்க வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து நீங்க சரியில்லைன்னு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்ப எடப்பாடி பழனிசாமி கிட்ட இந்த பிரச்சனைகள் இருந்தால் கூட அனைவரும் சேர்ந்துதான் கட்சியை தோற்கடிக்கிறார்களே தவிர அது எடப்பாடி பழனிசாமியோட தனிப்பட்ட ஒரு டிஃபீட் கிடையாது என்பதுதான் உண்மைகளே. நேற்று தினம் இபிஎஸ் அவர்கள் வெளியிட்டிருந்த ஒரு அறிக்கை, அதாவது இந்த தாவேக அரச கடுமையா சாடுறாரு. ஒரு 5 கட்சியினுடைய தயவுனால இந்த ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய இந்த அரசெல்லாம் ரொம்பலாம் நீடிக்காது. எங்க அதிமுகவுல வந்து நீங்க ஒரு குதிரை பேரம் பண்ணி ஒரு பேரம் பேசி நீங்க தூக்கிட்டு போயிருக்கீங்க அப்படின்ற ஒரு கடுமையான ஒரு சாடலை வந்து சாடுறாரு. அதே சமயத்துல பிரச்சனைகள் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம பேசி நம்ம தீர்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு காம்ப்ரமைஸுக்கான ஒரு இதுவும் அவர் இடம் கொடுக்கறாரு. இப்ப என்ன கன்வே பண்ண விரும்புறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி. இவங்களோட விப் கொடுத்து டிஸ்குவாலிபிகேஷனுக்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்வாரா, அல்லது ஒரு சமரச போக்குக்கு? ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பல மாவட்டங்கள் அந்த மண்டலங்கள்ல ஒரு பெரிய தலைவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த ஃபேக்ஷன்ல இருக்கக்கூடிய தலைவர்கள். அப்போ அனுசரிச்சுட்டும் போகணும். அதே சமயத்துல விஜய் மீதும் கடுமையா சாடுறாரு. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது மிக தெளிவாக வந்து வேலுமணியும் சி.வி. சண்முகமும் விஜயபாஸ்கர்களும் இது ஒரு லாஸ்ட் வார்னிங்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது எடப்பாடியினுடைய லாஸ்ட் வார்னிங். என்னவென்றால்
நீங்க அப்கோர்ஸ் தாவேக்காவை சார்பது இப்ப இதனாலதான் கட்சியா இது பண்ணி அரசாங்கம் இருக்கிறதுன்ற சொல்றது வந்து இன்னொரு அது ஒரு பக்கம். அது நாம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப 25 நபர்கள் வந்து நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து இதுல வந்து ஒரு பிரஸ் பண்ணாருன்னா, நிச்சயமாக அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து தாராளமாக வந்துவிடும். அது இப்பவே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அது உண்மைதான். அது நிச்சயமாக ஸ்பீக்கர் வந்து இன்னும் டிசைட் பண்ண வேண்டிய கால அவகாசம் அவர் வந்து எடுத்துக்கொள்கிறார். ஓகே. அப்போ கடைசியாக ஒரு ஐ எம் கிவிங் எக்ஸ்டெண்டிங் நுழைவு பிரான்ச்சு. நீங்க வரதாங்க வாங்க, இல்லைன்னா அடுத்த நடவடிக்கை நான் எடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப 2 பேரும் கடைசியில போய் எங்க இப்போ உட்காருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அமித்ஷா வீட்டுல தான் போய் உட்காருவாங்க. அவர் தான் சமரசம் செய்ய வேண்டும். ஆனா அவருக்கு இப்போ வந்து டைம் கிடையாது. இந்தியால ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு விஷயங்கள் புத்து போய் கொண்டிருக்கிறது. எக்கானமி வந்து இவ்வளவு மோசமாக அதல பதார்த்தத்தில் போய் கொண்டிருக்கிறது. முழுக்க முழுக்க காரணமா இருக்கிறது மோடியும் அமித்ஷாவும் தான். அமித்ஷா உள்துறை அமைச்சர் இருந்தா கூட இவர்கள் 2 பேர் தான் இந்தியாவை வந்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில வந்து அவர்களுக்கு டைம் இல்லாத ஒரு விஷயமா தான் இப்ப இருக்கிறது. இதுல எப்படி வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற நிலைமையில வந்து இப்ப எப்படி ஓபிஎஸ் இருந்த சமயத்துல வந்து ஒரு துணைத் தலைவர் என்று கொண்டு வந்தார்கள் இல்லையா? அப்ப அந்த துணைத் தலைவர் என்ற அந்த பதவிக்கு வந்து ஒருத்தரை வந்து கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டும். அது வேலுமணியா இருக்கலாம், சி வி சண்முகமா இருக்கலாம். என்னை பொறுத்தளவு அது வந்து இன்னொரு கவுண்டர் அங்க வந்து உட்காரக்கூடாது. இன்னொரு ஜாதி வந்து உட்கார்ந்தா நிச்சயமாக வந்து அது அதிமுகவுக்கு பலமா இருக்குமே தவிர, இல்லை என்றால் அது ஜாதி கட்சியே மாறிடும். முழுக்க முழுக்க ஜாதி கட்சியா மாறிடும். அப்ப அந்த ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வழி இருக்கிறது. அது வந்து எடப்பாடி தரப்புல செய்யலாம். ஏனென்றால் இப்ப இருக்கிற நிலைமையில வந்து இப்ப எடப்பாடி இது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா எடுத்து போய் இவர்களை எல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணிவிட்டால், அடுத்தது நிச்சயமாக தாவேகா மெஜாரிட்டி அரசாங்கம் தான் வரப்போகுது. அப்ப அது வந்து திமுகவும் விரும்பாது, அதிமுகவும் விரும்பாது. அப்ப அந்த ஒரு கோணத்துல இருந்தா நாம் இதை அணுக வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதிமுகவும் அப்படிதான் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நாம சண்டை போட்டா இதுதான் இதனுடைய ஒரு விளைவாக இருக்கும் என்று அவர்களுக்கு தெரியுது. விஜய் போய் சந்தித்திருக்கிறாரு. தங்கமணி, வேலுமணியும் இவர்களையெல்லாம் சந்திக்கிறார். சி வி சண்முகம் எல்லாம் சந்தித்திருக்கிறாரு. என்ன ப்ராமிஸ் பண்ணாரு நமக்கு இன்னும் தெரியல. எப்போ உங்களை வந்து நான் எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லவில்லை. அப்போ நமக்கு இன்னும் வந்து அதனுடைய வெளிப்படைத்தன்மை என்னவென்று தெரியவில்லை. மரியாதை நிமித்த சந்திப்பெல்லாம் சொல்றது வந்து போங்கு. மரியாதை நிமித்த மரியாதை இருந்தால் இவர் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி போய் சந்திப்பாரு. அவர் என்ன வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர். ஆமா, அந்த மரியாதை வந்து விஜய் கிடையாது. அது இல்லை என்று நிரூபித்து விட்டார். என்ன சொல்ல போனால் ஒருவேளை செங்கோட்டையன் சொன்னதுனால கூட போய் சந்திக்காம இருந்திருக்கலாம். அதுவும் அவமரியாதையாகத்தான் நான் காண்கிறேன். இப்ப மரியாதை இருந்தால் அனைவரும் சந்தித்திருப்பார். எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறது வந்து நிச்சயமாக அது மரியாதையற்ற ஒரு செயலைத்தான் பார்க்கிறேன். அப்போ மே 12ஆம் தேதி எடப்பாடியினுடைய பிறந்த நாள் என்று வந்து நீங்க யாரை போய் சந்திக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா, வேலுமணியும் இவரு சண்முகத்தையெல்லாம் போய் சந்திக்கிறீங்க. அங்க என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க? விஜய் என்ன வாக்குறுதி வந்து இவர்களுக்கு கொடுத்தார்? அதான் நமக்கு தெரிய வேண்டியதா இருக்கிறது. அப்பதான் நமக்கு தெரியும் இவர்கள் வந்து ஏன் குதிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். வேலுமணியும் சண்முகமும் விஜயபாஸ்கர்களும் ஏன் குதிக்கிறாங்கன்னு நமக்கு அப்பதான் தெரியும். அதுல ஒரு தெளிவின்மை இப்ப கிடையாது. தெளிவு இப்ப கிடையாது. அந்த தெளிவு வரும்போது தான் பாக்கி இருக்கின்ற விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும். இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். மூவிங் ஃபார்வர்ட் உங்களுக்கு நீங்க ஒரு சீனியர் ஜெர்னலிஸ்டா இப்ப இந்த சினாரியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஏஐஏடிஎம்கே ஒரு பிரைமரி ஃபோர்ஸா இருந்துச்சு. ஒன்னு அப்போசிஷன் லீட் பார்ட்டியா இருப்பாங்க அல்லது ஆளுங்கட்சியா இருப்பாங்க. இப்போ 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இப்போ போற போக்க பார்த்தா இது சபார்டினேட் ஃபோர்ஸா ஒரு உருவெடுத்துட்டு இருக்கோம். இப்ப எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி போலவோ இல்ல தேமுதிக போலவோ ஒரு பிரதான கட்சியிட்ட இருந்து ஒரு 10-20 சீட்டு வாங்கக்கூடிய நிலைமைக்கு போற நிலைமையில தான் இருந்து கொண்டிருக்கிறதா அல்லது மீண்டு வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிறைவான கருத்து. இது விஜயனுடைய செயல்பாடுகளை பொறுத்தான் இருக்குது. ஒரு 6 மாதம் விஜயனுடைய செயல்பாடுகளை பார்ப்போம். ஒரு ஃபர்ஸ்ட் வீக் நல்லா இருந்தது. விஜயனுடைய செயல்பாடுகள் வந்து ஆக்சுவலா வந்து ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ஜெயலலிதா வந்து 2011 இருந்து 2016 வரை ஒன்னும் செய்யல. 2016 ஜெயிச்சு வந்துட்டாங்க. அப்கோர்ஸ் ஒரு 3ஆம் முன்னணி இருந்தது, அதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் ஜெயிச்சு வந்துட்டாங்க. அப்ப அதை தான் விஜய் செய்து வந்தார் ஃபர்ஸ்ட் வீக்ல. 2வது வாரத்தை தான் அவர் தவறு செய்ய ஆரம்பிக்கிறார். அதாவது விடுதலை சிறுத்தைகளினுடைய அந்த ஒரு இன்ஃபுளுன்ஸ்னால வந்து ஒரு முள்ளிவாய்க்கால் ஒரு இது ட்வீட் போடுறாரு. அதே மாதிரி இந்த திடீரென்று வருகின்ற இந்த அபிஷியல்ஸினுடைய மாற்றம். நீங்க வந்து நீங்க அதிமுகவும் கிடையாது, திமுகவும் கிடையாது. தாவேகா என்பது அதிமுக கிடையாது, திமுக கிடையாது. அப்போ எந்த அதிகாரி எங்க உட்கார்ந்தாலும் உங்களுக்கு அவன் வந்து நல்லா தான் பண்ணுவான். ஏன்னா இப்ப அதிமுக அதிகாரி என்று ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட ஒரு நபரோ, திமுக அதிகாரி என்று ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட ஒரு நபரோ வந்து உங்களுக்கு எதிராக செயல்பட மாட்டார்கள். அது அதிமுக திமுக கூட இருக்கின்ற விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன்.
அப்போ அப்படி இருக்கின்ற நபர்களை வந்து நீங்க மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது என்றுதான் என்னுடைய கருத்து. ஆனால் மாற்றியிருக்கிறார்கள். பல நபர்களை வந்து ஒரு ஒரு ஹேவயரா வந்து மாற்றியிருக்கிறார்கள். அது சில போஸ்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமான போஸ்டிங்ஸ் அதாவது ராங் பெர்சன்ஸ் ஃபார் த ஜாப் வந்து போட்டிருக்கிறாரு. அப்ப இது முழுக்க முழுக்க வந்து சில கட்சிகளினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல கூட இருக்கலாம். சிலது வந்து 1 ஆர் 2 போஸ்டிங் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கூட நான் அது பதிவு கூட போட்டிருக்கேன். அது வந்து தவறாகத்தான் இருக்கிறது. அப்ப இந்த தவறுகளை செய்யாமல் இருந்தாலே வந்து ஒரு 6 மாத காலம் இருந்தாலே வந்து நிச்சயமாக ஒரு எதிர்க்கட்சி வரிசையில் இல்லைன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறது. நாளைக்கு எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அப்ப நம்பர் 1 பார்ட்டி இல்லைன்னா நம்பர் 2 பார்ட்டியில வந்து தாவேகா வந்து விட்டால், அப்புறம் அதிமுகவுக்கு வந்து ஒரு ஜாதி கட்சி என்ற அந்த ஒரு இடத்துக்கு தான் அவர்கள் வந்து தள்ளப்படுவார்கள். அப்ப இப்ப கடைசியில என்னன்னு பாத்தீங்கன்னா, கவுண்டருக்கெல்லாம் சேர்த்து ஒரு ஜாதி கிடைக்கும், ஒரு கட்சி கிடைக்கும். அது அதிமுகவா இருக்கும். எம்ஜிஆர், ஜெயலலிதான்னு சொல்லிட்டு படத்தை போட்டு பார்த்துட்டு இருக்கலாம். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி. நன்றி.